வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என் வீட்டு தோட்டத்தை தான். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வீட்டுக்கு உள்ளேயே வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஒரு சென்ட்டு தாங்க இருக்கும். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரம் இருக்குது, துவரை இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா வல்லாரை இருக்குது. இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா இல்லை, உள்ளே வந்து மாமரமும் வச்சுருக்கேன். அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த செடி வந்து ஆரஞ்சு செடிங்க. அதுக்கப்புறமா மாமரம் அந்த சைடு உள்ளே இருக்குது. இந்த இருக்குங்க பாருங்கள், இது மாமரம். வாழை, இது வந்து மரவள்ளி கிழங்கு இலைங்க இதெல்லாம். அப்புறம் இது முருங்கை. வாழை மரத்துக்கு நடுவில் போகுது பாருங்கள் ஒரு கொம்பு மாதிரி, அது முருங்கைங்க. துவரையும் இருக்குங்க, காமிச்சல்ல, துவரை இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த இலை வெத்தலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது வந்து எங்கள் சைடில் பண்டலங்கிழங்குன்னு சொல்கிறாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் வாழையிலுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு இருக்கிறது வந்து மஞ்சள் வாழை. அங்கே உள்ள ஒரு குட்டியாக ஒரு செடி இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில், இருங்க காட்டுறேன். அந்த கடைசியில் செவுத்து அணைச்ச மாதிரி இலை தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து கற்பூர வாழைங்க. இது வந்து எங்கள் வீட்டோட புறவாசலுங்க. திறக்கிறேன் பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இங்கே மரம் முட்டலிங்க நிறைய மூலிகைகளும் இருக்குது. நாங்கள் மட்டும் வச்ச செடி இல்லைங்க, தானாகவே நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்குது இங்கே. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மணி தக்காளிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தக்காளின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரே ஒரு காய் மட்டும். அப்புறம் இது சீத்தாப்பழங்க, அந்த செடி. இதில் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிது, ஏன்னா சின்ன செடி தாங்க, இப்போ தான் முதல் முறையாக காய்க்குது. காய்ச்சிது என்ன ஆச்சுன்னா அது பாருங்கள், காம்பு கூட இங்கே தான் இருக்குது, தெரியுதுங்களா. இதில் இருந்த பழத்தை வந்து அணில் சாப்பிட்ருச்சுங்க. மரத்துலேயே விட்டுட்டோம், பறிக்க மறந்துட்டோம், பழுத்து அணில் சாப்பிட்ருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், குப்பைமேனி இலை இருக்குது. அப்புறமா கிழாநெல்லி இருக்குது பாருங்கள். எலுமிச்சை மரம் இருக்குது, இது இன்னும் காய்க்கலைங்க, இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டுருக்கு. இந்த பட்டாம்பூச்சி வந்து முட்டை வச்சு மொத்த இலையெல்லாம் கடித்து வெறும் தண்டு மட்டும் தாங்க நிற்குது செடியில், சரியாக வளர மாட்டேங்குது. பட்டாம்பூச்சி ஒன்றும் பண்ண முடியலைங்க. அப்புறம் கொய்யா இருக்குது, இதெல்லாம் சின்ன மரம். அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்கள், கொய்யா. அப்புறம் தென்னை வச்சுருக்குங்க, தென்னை இருக்குது. இப்போ தான் வச்சாங்க இந்த மாஞ்செடியை. அதாவது தொட்டியில் வச்சுருந்தேன், வெளியே கொண்டு வந்த செடி இப்போ தான். ஃபுல்லாகவுமே வந்து நிழலாக இருந்ததுங்க, நிறைய புதராயிட்டு. நான் ரொம்ப நாளாக இந்த பக்கம் வரலைங்களா, மொத்தம் ரொம்ப புதராக இருந்தது. இது பாருங்கள், இதெல்லாம் இப்போ தான் காலையில் தான் அடித்து கூழ் சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அப்புறம் கோழிகளுக்கு தீவனமாக போட்டுருவாங்க. அப்புறம் இந்த அது வந்து மஞ்சள் வாழை, இதெல்லாம் தென்னைங்க. தென்னை மரத்தை ரெண்டு ரெண்டு தென்னை மரமாக வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து தண்ணி வந்து அப்படியே தேங்கி நிற்குதுங்க. ஏன்னா இது சேறு வந்து ரொம்ப களிமண்ணாக இருக்குது, லேசாக மழை போட்டாலுமே அப்படியே தேங்கி நிற்குது. ஒரு ஒரு செடியாக வச்சா மொத்தமாக அழுகி போதும், அதனால் ரெண்டு ரெண்டு செடியாக வச்சுருக்கேன், நல்லா வந்திருக்குங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ட்ரீ வச்சுருக்கேன். இது என்ன ட்ரீன்னு பார்த்திங்கன்னா சாத்துக்குடி மரங்க. எல்லா தென்னை ரெண்டு ரெண்டு தென்னை மரத்துக்கும் ஒவ்வொரு சாத்துக்குடி வச்சுருக்குங்க. இங்கேயும் வச்சேங்க, செடி தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அத்தி மரங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு வாழை மரம் இருக்குது, ரெண்டு தென்னை மரம் இருக்குது. இங்கே வச்ச சாத்துக்குடி மரம் தான் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க, நான் அப்புறம் பார்க்கணும். அப்புறம் இங்கே வேப்ப மரம் ஒன்று இருக்குது, இதுவும் அத்தி மரம் தான். அப்புறம் ஒரு பாதாம் ட்ரீ ஒன்று வச்சுருக்குங்க, இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. காயெல்லாம் இருக்குதுங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. தெரியுதுங்களா, இலைக்கு கீழே இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. அப்புறம் அப்பா ரெண்டு பலாமரம் கொண்டு வந்தார். அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு எலி வந்து ஒரு பலாமரத்தை கடிச்சிடுச்சுங்க, பெருச்சாளி. ரொம்ப பெருச்சாளி தொல்லையாக இருக்குங்க. ஒன்று மட்டும்தான் இருக்குது, இப்போ தான் வச்சு லைட்டாக வளர்ந்துட்டுருக்கு. கீழே நிறைய நிழலாக இருக்கிறதுனால ரொம்ப லேட் ஆகுதுங்க. நிறைய அத்தி மரம்லாம் வந்துருங்க. இந்த அத்தி மரம்லாம் வந்து நாங்கள் வைக்கவே இல்லை, எல்லாம் இந்த பழம் வந்து எங்கேயோ பறவைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை வந்து எங்கேயோ பறவைலாம் சாப்பிட்டு வந்து இங்கே எச்சமிட்டு அதில் வந்துருக்குதுங்க. நிறைய அத்தி மரம் தாங்க இருக்குங்க, 1 2 அது 1 3, இங்கே ஒன்று பெருசாக 1 4, பின்னாடிலாம் இருக்குது 5, நிறைய இருக்குதுங்க. அப்புறம்
சொன்னோம் இல்லைங்களா, நமக்கே தெரியாமல் நிறைய மூலிகை இருக்குது பின்னாடின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோவை இலை, கோவை பழம், அப்புறம் சீந்தில் கொடி இருக்குது மேலே, அது வேப்ப மரத்துக்கு மேலே ஏறி இருக்குது. அப்புறம் கருவேப்பிலை மரம் இருக்குது. இது வந்து நெல்லிங்க, நெல்லி மரம் இன்னும் காய்க்கலை. இந்த சீசன் வந்து பூத்துச்சு, ஆனால் காய்க்கலை, ஏன்னு தெரியல. மரம் இன்னும் சரியாக முத்தலைன்னு நினைக்கிறேன். காய்க்கும் நம்புகிறேங்க, அடுத்த வருஷம் பார்ப்போம். இங்கே வச்ச செடியிலையும் காணாங்க, நிறைய புதர் ஐட்டம் இருக்குங்க சாத்துக்குடி அந்த இருக்கு பாருங்கள். ஒவ்வொரு 2 தென்னை மரத்துக்கு நடுவுலையும் வச்சாங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ புதராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தாங்க இருந்ததுங்க இந்த சைடும். இதெல்லாம் சும்மா தரையோடு வச்சு அடித்து விட்டுட்டேன். இதெல்லாம் வந்து இன்னொரு நாளைக்கு வந்து பண்ணணுங்க. நான் திருவள்ளூரில் ஒர்க் பண்ணுறதுனால பள்ளிப்பட்டுக்கிட்ட ஊர் இருக்குது. டெய்லியும் வந்து போக முடியல, வந்து போனால் டெய்லியும் சுத்தமாக வச்சுருப்பேன், சரி பண்ணணுங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு பின்னாடி 2 ஆரஞ்சு மரங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிழலில் மொத்தமாக அப்படியே காஞ்சி இலை சருகெல்லாம் உதிர்ந்து கிடக்குதுங்க. இந்த இது ஒரு ஆரஞ்சு மரம், இது ஒரு ஆரஞ்சு மரங்க. அப்புறம் இங்கேயும் 2 தென்னை மரம் வச்சுருக்கேன். இதுக்கும் அடியில் ஒரு சாத்துக்குடி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூதுவளைலாம் இருக்குங்க. இது எதுவுமே நாங்கள் போடலை, தானாக வந்தது தான் இந்த தூதுவளைலாம். அப்புறம் பின்னாடி வாழை, கொஞ்சம் தேக்கு மரம் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு பூவரசு மரம் இருக்குங்க. எல்லாமே நல்லா தாங்க வளர்ந்துட்டுருக்கு. என்னென்னா இந்த மழைக்கு புதராயிட்டு இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணாதனால கீழே இருக்கிற சின்ன சின்ன செடியெல்லாம், நமக்கு தேவையான செடி எதுவுமே சரியாக வளர மாட்டேங்குது. நிறைய அந்த புல் பூண்டாக முளைச்சி மொத்தமாக கீழே இருக்கிற செடிங்களை, நல்ல செடிங்களெல்லாம் வளர விடாமல் பண்ணுது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா என் வீட்டு பின்னாடி ஃபுல்லாமே மேக்ஸிமம் தரையில் வந்து இந்த வெள்ளாரை தாங்க இருக்குது. அவ்வளோ லேசில் இது எங்கேயும் வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என் வீடு ஃபுல்லாக அள்ளி கிடக்கு. இப்போ இந்த புல் மேலே படர்ந்து இப்போ அதுவுமே அழுக ஆரம்பிச்சிருக்கு. அதனால் சீக்கிரமாக அதை சுத்தம் பண்ணணுங்க அந்த புல்லையெல்லாம். இந்த பாருங்கள், இந்த 2 மரத்துக்கு நடுவுலையும் கூட பக்கத்துலேயும் கூட ஒரு சாத்துக்குடி வச்சுருக்கேன். நிழலுக்கு இலையெல்லாம் பழுத்து போயிருக்கு. ஒரு கொடி கண்ணா பின்னாடி மேலே ஏறி செடியை விடாமல் பிடிச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? அப்புறம் அங்கே ஒரு சப்போட்டா செடி வச்சுருக்கேன், இருங்க காட்டுறேன். இந்த சப்போட்டா செடி சொன்னோம் இல்லைங்களா, கருவேப்பிலை செடியெலாம் இருக்குன்னு, இதுதாங்க கருவேப்பிலை செடி. காய்ச்சி பழுத்துருக்குங்க கருவேப்பிலை. இந்த பாருங்கள் பழம். அப்புறம் வந்து இந்த செடியும் நாங்கள் வைக்கலை, எங்கேயோ ஏதோ ஒரு பறவை எதையோ சாப்பிட்டுட்டு வந்து இங்கே நிச்சயமாக போட்டு முளைச்சிருக்கு. எட்டி செடின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை பாருங்கள். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை கொடி ஏறி நசுங்கிருக்குங்க. அப்புறம் அந்த லாஸ்ட்டில் ஒரு மாமரம் வச்சேன், இருங்க பார்ப்போம். இருக்குங்க, இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, என்னால் உள்ளே போக முடியல. அங்கே இது தாண்டி போனவே அந்த தூதுவளையோட முள்ளெல்லாம் லுங்கியில் மாட்டி குத்தி கிழிக்குது. சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ கிளியராக எடுத்து போடுறாங்க.